வந்து மொஹிதீன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும். அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அவரோட இன்ட்ரொடக்ஷன் காட்சியாக இருக்கட்டும், அது வந்து ரொம்ப அட்டகாசமாக பண்ணி ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் அவரோட கேரக்டரைசேஷன். அந்த ஷார்ட்ஸ் பிரிச்சிருக்கிறதா இருக்கட்டும், அவருக்கும் அவங்க மகன் விக்ராந்துக்கும் இருக்கிற அந்த இணைவு. அதே மாதிரி வந்து விக்ராந்த் வந்து ஒரு கிரிக்கெட்டராக இருக்கணும், அவர் பெரிய கிரிக்கெட்டராக வரணும்னு ஒரு கனவுல இருக்கிற ஒரு ரஜினிகாந்த் வந்து ஒரு காட்சியில் வந்து அந்த பவுலிங் போடுற மாதிரியும் அது வந்து விக்ராந்த் பேட் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அது வந்து ஃபண்டாஸ்டிக்கான ஒரு சீனு. அதுக்கப்புறம் கபில் தேவும் ரஜினிகாந்தும் இன்ட்ராக்ட் பண்ணுற சீன். நம்ம கபில் தேவ்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து நம்மளாம் ஒரு ஹீரோவை பார்த்த ஒரு ஆள். ஸோ அவரை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே நமக்கு ஒரு ஜோஷ் வருது. இதெல்லாமே ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்ச ஒரு விஷயங்கள். அதுக்கப்புறம் அந்த மாஸ் காட்சியில் வந்து ஃபஸ்ட்டு சீன்லேயே வந்து அடிச்சுன்னு இருக்கிற ரஜினிகாந்த். அதுக்கப்புறம் இந்த ஊர் மக்கள்கிட்ட வரும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுடைய சகோதரர் மாதிரி பழகின நம்ம ஹிந்து ஃப்ரெண்டு லிவிங்ஸ்டனோட பையனாக வர திருவுக்கும் அவரோட பையனுக்கும் நடக்கிற ஒரு கிளாஷில் எப்படி